ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயில் vlog. இது வந்து 2025 நியூ இயர் விலாகு. இது வந்து டிசம்பர் 31 2024 வந்து எடுத்த விலாகு. ஏன்னா நம்ம 25க்குள்ளாடி போகும் முன்னாடி என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும், அதோட ப்ரிப்ரேஷன் என்ன, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க மட்டன் ஃபிஷ்ஷும் வாங்க போயிருந்தோம் கடைக்கு. மட்டன் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளையை குளிப்பாட்ட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நைட்டு சர்ச்சு போகிறனால பகல் எல்லோரும் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி விட்டது ஒவ்வொரு ஆளையும். ஏன்னா நைட் வந்து குளிச்சுட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு சர்வீஸ் வந்து நைட்டு 10 o'clock to 1 o'clock வரைக்கும். அதனால் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மெயினாக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி பூ. அது வந்து ஒருத்தங்க கொடுத்த செம்பருத்தி பூ. இதை வந்து நம்ம செம்பருத்தி பூ டீ போட்டு குடிப்போம். ஆனால் அதை பார்த்தா செம்பருத்தி பூ மாதிரி இல்லை, அந்த ரோஸ் பெட்டல் எல்லாமே சேர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து டீ போட்டு குடிக்கும் நல்ல ஒரு ரெட் கலர் இருந்துச்சு. நம்ம அந்த செம்பருத்தி பூ டீ எப்படி குடிப்போமோ அதோட வந்து அந்த ஒரு புளிப்பு சுவை எல்லாமே இருந்துச்சு. ஒரு வாட்டி நான் உங்களுக்கு இதை போட்டு ஒரு நாள் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டீ குடிக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இதை வந்து எல்லாம் இனி வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா ஸ்டோர் பண்ணிச்சு. மேக்ஸிமம் நம்ம எதுவும் இருந்தாலும் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண நல்லது. இதுவும் வாங்கின கிளாஸ் பாட்டிலில் அந்த நியூட்ரலா க்ரீம் இருக்கும்ல, அந்த கிளாஸ் பாட்டில் தான் இது. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதுக்குள்ளாடி வச்சுட்டோம். திரும்ப இனி வீட்டில் எப்படியும் புது வருஷத்துக்குள்ளாடி போகும்போது எல்லா பாக்ஸும் வந்து ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால வந்து எல்லாமே என்னெல்லாம் வறுக்கணும், பொடிக்கணும், எல்லாமே வந்து ஒன்றா ஸ்டார்டிங்லேருந்தே ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். 31st December 24 வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டே இருந்துச்சு. இது வந்து ஜீரகத்தை நம்ம பொடிச்சு வைக்க முன்னாடி கொஞ்சம் அதை வந்து நம்ம வந்து வறுத்து பொடிச்சிட்டோன்னா கொஞ்ச நாள் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். பின்ன வந்து என்னென்னா பூச்சி பிடிக்காது. நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வந்து வெளியே வச்சுக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து வறுத்துட்ருக்கோம். அதை வந்து வறுத்து பொடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி வறுத்துட்டு நான் மேக்ஸிமம் வந்து என்னென்னு பண்ணுவேன்னு சொன்னால் கிளாஸ் பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாமே வந்து வீட்டில் தான் ஃப்ரை பண்ணுவேன். வெளியில் வந்து பேக்கெட்டை வாங்க மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்து நல்ல மிளகு இருக்குல்ல, அது வந்து பொடியாக வாங்கும்போது அதில் வந்து நிறைய மண் கடிபட்டுச்சு. அதுலேருந்து மேக்ஸிமம் எல்லாமே வீட்டில் தான் பொடிப்பேன். இது வந்து நான் மிக்சியில் தான் பொடிச்சேன். இது வந்து நம்ம ஈஸியாக பொடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் தான் பொடிச்சிட்டு இருந்துச்சு. வேறு எல்லாம் வந்துன்னா ஒரு பெரிய மிஷின் வச்சுருக்கேன். அதில் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் தான் இனி வந்து அதில் மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி அதெல்லாம் வந்து இன்றைக்கி பொடிக்கல. அது கொஞ்சோண்டு இருக்குது ஸ்டாக் இப்போதைக்கு. அதனால் அப்புறமா பொடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா வந்து நான் மட்டும் அதை ரெடி பண்ண வேண்டியது இருந்தனால நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இது அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் நல்லா வந்து வறுத்து பொடிச்சு இதை வந்து நான் வந்து சலிக்க மாட்டேன். ஜஸ்ட்டு சும்மாவே வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணேன். கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் இருக்கும், கெட்டு போகுது. பிளாஸ்டிக்கில் ஒரு வாட்டி இன்னொன்று என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னால், ஒரு கிளாஸ் பாட்டில் தான், அதுக்குள்ளாடி வந்து பெப்பர் வந்து என்ன பண்ணேன் பொடிச்சு போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கும்ல, இந்த நம்ம கடையில் இந்த ஒரு ஒயிட் கலர் ஸ்பூன் இருக்கும்ல, ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க, அது வந்து போட்டு வச்சுருந்தேன். அந்த ஸ்பூன் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த பெப்பருக்குள்ளாடி இருந்து அந்த ஸ்பூன் வந்து அது ஒரு மெல்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது உடஞ்ச மாதிரியும் இல்லை, கொஞ்சம் நம்ம அந்த சிலிக்கான் மாதிரியான மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஸ்பூன் கூட நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி மசாலா எல்லாம் போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து நான் வந்து என்ன பண்ணேன், சின்ன மர ஸ்பூன் வாங்கியிருக்கேன், அது போடுவேன். இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஸ்டீல் இருக்குல்ல, அந்த ஸ்பூன் அப்படி போட்டு வச்சுப்பேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன், வெளியே தான் வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது இருந்தது, இது முடிச்சுட்டு பிள்ளையோட சத்து மாவு ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் கீ, அந்த பட்டர் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பட்டரில் தான் நான் கீ மேக் பண்ணேன். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து இங்கே குவைத்தில் கிடைக்கிற வந்து பட்டர். நம்ம வந்து இங்கே கீ வாங்கும்போது அவ்வளோ ப்ரைஸாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி பட்டர் வாங்கி நம்ம கீ வீட்டில் காய்ச்சிட்டோன்னு சொன்னால் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். இனி பிள்ளைக்கு சத்து மாவு ரெடி பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது ராகியை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணி வீட்டில் வந்து பொடிச்சிக்கலாம். அதில் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ராகி, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, உளுந்து, செறுபயிறு, வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அவல் எல்லாமே போட்டது. வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன், கருப்பு உளுந்து என்கிட்ட இல்லை. அதனால் வந்து இதையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வந்து எல்லாம் வந்து இது கரிஞ்சு போகிற அளவில் லைட்டாக வந்து சூடாகிற அளவுக்கு. நான் மேக்ஸிமம் மொத்தமாக நிறைய அப்படி அந்த மாதிரி பண்ணி வைக்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 2 weeks வர மாதிரி தான் நான் பண்ணிப்பேன். இது பொட்டுக்கடலை வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து தனியாக கூட ஒரு இது பண்ணிக்கலாம். அரிசியும் பொட்டுக்கடலையும் கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து வெயிட் கெயின் ஆகும், பிள்ளைங்களுக்கு வந்து சளி கம்மியாகும். அதனால வந்து பொட்டுக்கடலை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. இது வந்து பச்சை பயிறு.
எல்லா பயறு சன்னாலாம் போடலாம். பட் நான் சன்னா கொடுத்து அவளுக்கு பழக்கல. அதனால வந்து சம்டைம் ஊறல் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து சன்னா போடலை. அப்புறம் அரிசி நம்மக்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசியை நம்ம வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இடிக்கணும். இனி நட்ஸ் போட்டுக்கிறேன். நட்ஸ் வந்து என்கிட்ட நான் பாதாம் கேஷ்யூ நட் போடலாம், வேண்டான்னு தான் போடலை. இது பாதாம் பிஸ்தா அப்புறம் வால்நட் இது இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டு அதுவும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். அவல் ரெட்டும் போடலாம், ஒயிட்டும் போடலாம். என்கிட்ட ஒயிட் இருந்துச்சு, அதனால் வந்து வெள்ளை கலர் அவல் போட்டுக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வந்து கருகணுன்னு ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து ஒரு கிறிஸ்பினஸ் ஆனால் போதும். ஆனதுக்கப்புறமா இதை கொஞ்சம் வந்து காய வச்சுக்கோங்க, ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா வந்து மிக்சியில் அடித்து நல்லா வந்து ஃபைன் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு நம்ம அதை குக் பண்ணி கொடுக்கும்போது வாயில் திண்டு திண்டாக பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டுட மாட்டாங்க. அதுக்காக நான் வந்து இது வந்து இங்கே வாங்கினது தான். ஊரில் வாங்கிட்டு வந்தது எனக்கு அது ஒரு பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வந்து அது வந்து எனக்கு செட் ஆகலை. அதனால் வந்து சலிக்கிறது நான் இங்கே உள்ளதான் நல்லா இதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மேக்ஸிமம் எல்லா கிளாஸ் பாட்டில் எடுத்தனால கிளாஸ் பாட்டில் தீர்ந்து போச்சு. அதனால் ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் தான் போட்டுட்ருக்கேன். போட்டு நம்ம வந்து நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், நீங்கள் வெளியே வச்சுட்டிங்கன்னா போதும். கம்மியாக செய்யும்போது அதோட வந்து டேஸ்ட்டும் மாறுது. நம்ம ரொம்ப நாள் செய்து வைக்கும்போதும் சம்டைம் அதோட கொஞ்சம் இது மாறல. அதனால் நம்ம வந்து அப்பப்போ தேவைக்கு 2 வீக்ஸ் 1 டைம் இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னால் 1 டே ரெடி பண்ணிவிட்டோன்னா கொஞ்ச நாள் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த மாதிரி. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து பிள்ளைங்க இருக்கிறவங்க வந்து மேனேஜ் பண்ணுங்கள். நான் வந்து இவங்க 3 பேர் இருக்கிறனால மேக்ஸிமம் ஃபஸ்ட் 2 பிள்ளைங்களாம் இருக்கும்போது செய்திருவேன். ஏன்னா அவங்க வந்து சின்ன பிள்ளையை பார்த்துப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் என் நைட் சர்ச்சுக்கு போகணும்ல, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாரியெல்லாம் அந்த ப்ளீட் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா அந்த நேரம் நின்று எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து நம்ம அதுக்கு முந்தின நாளே வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நைட்டு 6 இருந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதே போல் பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே வந்து அயர்ன் பண்ணிவிட்டோம். அயர்ன் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து நம்ம மடித்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டோன்னா நைட் வந்தோன்னே ஹஸ்பண்டும் டியூட்டி முடிஞ்சு வந்தோன்னா நம்ம எல்லாமே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிச்சு. எனக்கு இது ப்ளீட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். லாஸ்ட் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாருமே சர்ச்சு நைட்டெல்லாம். அதனால் வந்து எல்லாருக்கும் குளிரும், சொட்டரெல்லாம் கையில் எடுத்து வச்சுருக்கு. இந்த மதம் குட்டி பிள்ளை மட்டும்தான் இப்போ போட்டு கொண்டு போகிறோம். வேறு எல்லாருக்கும் என்ன ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலைஞ்சிரும்ல, அதுக்காக வந்து யாருமே கோட்டு போடலாம். லாஸ்ட் இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ளாடி நைட்டு 12 அந்த டைம் என்னென்னு சொன்னால் எங்கள் சர்ச்சை பொறுத்தவரை நைட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில் வந்து கொளுத்தி தருவாங்க. கேண்டில் கொளுத்திட்டு நம்ம வந்து புது வருஷத்துக்குள்ளாடி போகும்போது பிரைட்டாக அந்த ஒரு வெளிச்சமாக போகணும்ல, அந்த மாதிரி தருவாங்க. நைட் 12 எல்லாருமே கேண்டில் கொளுத்துவாங்க. அந்த ஃபோட்டோ கிளிப் தான் அது. அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சது நார்மலாக கீ ரைஸ், அப்புறம் வந்து மட்டன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சாலடு, எக்கு, அப்புறம் வந்து சேமியா பாயசம். பருப்பு பாயசம் வைக்கலாம்னு நினச்சேன். சரி வேணாம், இதுதான் சிம்பிளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சேமியா பாயசம் வச்சுட்டோம். இந்த அளவு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஹஸ்பண்டை வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. எங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வந்துச்சு, நியூ இயருக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வந்துச்சு, உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தாலும் சாப்பாடெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா போட்டிருக்கேன். என்னோடய கம்யூனிட்டி வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ, பாய், ஹேவ் அ நைஸ் டே.